பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு மோசடி கதையை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது. அதாவது ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையும் பெண்ணையும் முதலாவது படைத்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இவங்களுக்கு 2 மகன்கள். ஒருத்தன் பேர் ஆபேல், இன்னொருத்தன் பேர் காயின். இந்த 2 பேர் வளர்ந்து ஆளாகி ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறான். காயின் நிலத்தை பயிரெடுக்கிறான், விவசாயம் பண்ணுறான், காய்கறிகள் கனிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுறான். இந்த 2 பேரும் போய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் காயின் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நிலத்தின் விளைச்சல் கனிகளை கொண்டு போய் படைக்கிறான் காணிக்கை. ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளை கொண்டு போய் காணிக்கையாக படைக்கிறான், பலியிடுறான். இப்போ என்னாச்சுன்னா கர்த்தர் இந்த ஆபேல் படைத்த காணிக்கையை ஏற்றுக்கிறார். ஆடுகளை படைச்சான்ல அதை ஏற்றுக்கிறார். ஆனால் காயின் படைத்த காணிக்கையை அங்கீகரிக்கலை, நிராகரிச்சிட்டார். இதனால் காயினுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரனாகி ஆபேலையே அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்லாம் பைபிள் சொல்லுது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கேள்வி என்னென்னா, காயின் ஆபேல் 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தியிருக்கிறாங்க, ஏதோ கொண்டு போய் படைச்சிருக்கிறாங்க. இதில் ஒருத்தன் படைத்ததை கர்த்தர் ஏற்றுக்கிட்டார், அங்கீகரிச்சிட்டார். இன்னொருத்தன் படைத்ததை அங்கீகரிக்கலை, அதையும் அங்கீகரிக்கலை, அவனையும் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ இதை வாசிக்கும்போது எல்லாருக்குமே கேள்வி வரும், ஏன் காயின் படைத்ததை மட்டும் கர்த்தர் ஏற்றுக்கலை, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஆபேல் தன்னிடத்தில் இருந்ததிலே சிறந்ததை கொண்டு காணிக்கையாக படைத்தான், ஆனால் காயின் 2ஆம் தரமான காணிக்கையை செலுத்தினா அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, காயின் காணிக்கை செலுத்தின மனப்பாங்கு சரியில்லை, அவனுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, அதனால கர்த்தர் அதை நிராகரிச்சிட்டாருன்னுவாங்க. 3வது, ஆபேல் இரத்த பலி செலுத்தியிருக்கான், ஆடுகளை வெட்டி. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், ஏன்னா அது பாவத்திற்கான நிவாரணம் அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லுது இல்லையா. யாராவது பாவம் பண்ணிவிட்டால் அதுக்கு ஆடு மாடுகளை கொண்டு வெட்டி ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தணும் அப்படின்னு. அதாவது பைபிளில் இருக்கிற கடவுள் அதை விரும்புகிறார். வேறு இடத்துல கர்த்தர் பலியை விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி சில சாக்குப்போக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் பலி அவர் விரும்புகிறார், பலி செலுத்தணும் அப்படின்னு அந்த கட்டளையை அவர் தான் கொடுத்துருக்காருன்னு பைபிள் சொல்லுது. சரியா? அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆபேல் ஆடுகளை கொண்டு பலி செலுத்தியிருக்கான், அது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் இந்த காயின் கனிகளை செலுத்தியிருக்கான், அதனால கர்த்தர் அதை நிராகரிச்சிட்டாருன்னு இன்னொரு காரணத்தை சொல்கிறாங்க. இது போக பைபிளிலே ஒரு காரணத்தை காட்டுவாங்க. அது என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆபேல் விசுவாசத்தோட பலி செலுத்தினா, காயின் விசுவாசம் இல்லாமல் பலி செலுத்தினா அப்படின்னு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இதையும் ஒரு காரணமாக சொல்லுவாங்க. காயின் விசுவாசம் இல்லாமல் பலி செலுத்தியிருக்கான், அதனால அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை அப்படின்னு. இப்படி பல்வேறு விதமான விளக்கங்களை கிறிஸ்தவ அறிஞர்கள் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையில் இதெல்லாம் காரணங்கள் கிடையாது. உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பைபிளை எழுதின ஆசிரியர்கள் எப்படி மனிதர்களை முட்டாளாக்கி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். முதலாவது, இந்த பைபிளில் இருக்கிற இந்த புத்தகங்களெல்லாம் எழுதுனது யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் எழுதுனது? மனிதர்கள். கடவுள் இதை எழுத வச்சார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் சரித்திரபூர்வமாக கடவுள் எழுத வச்சார் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் எழுதினாங்க அப்படிங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை. அப்படின்னா மனிதர்கள் எதுக்காக இப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆபேல் செலுத்தின பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், காயின் செலுத்தின பலியை நிராகரித்தார், அவனை நிராகரித்தார் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எழுதின ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக இந்த பலி செலுத்துகிற பழக்கம் இருக்கு இல்லையா, காணிக்கை செலுத்துகிற பழக்கம், இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பைபிளை வாசித்தோம்னா இது ஏதோ கர்த்தர் தானாக உருவாக்கின ஒரு முறை போல் காட்டப்பட்டிருக்கும். அதாவது யாராவது பாவம் பண்ணிட்டானா அவன் பலி செலுத்தணும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார், அவர் இந்த முறையை ஒன்று பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது மாதிரி பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது இந்த யூத கிறிஸ்தவ மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே வேற்று கலாச்சாரங்களில் அவங்களுடைய மதங்களில் இருந்த ஒரு வழக்கம், வேற்று மதங்களில் இருந்த ஒரு வழக்கம். எவனாவது பாவம் பண்ணான்னா அவன் அதுக்கு பரிகாரமாக பலி செலுத்தணும் அப்படின்னு அதுக்கு முன்னாலே வேற்று மதங்களில் கலாச்சாரங்களில் வழக்கம் இருந்திருக்கு. அதைத்தான் காப்பி அடித்து பைபிளில் எழுதியிருக்கிறாங்க, ஏதோ கர்த்தர் புதுசாக இந்த முறையை உண்டு பண்ணது மாதிரி. சரியா? இப்போ மற்ற மத கலாச்சாரங்களில் இந்த வழக்கம் இருந்திருக்கு இல்லையா, அதையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்ணான்னா உடனே பலி செலுத்தணும் அப்படிங்கிற வழக்கத்தை ஏன் வேற்று மத கலாச்சாரங்களில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க? உண்மையிலே கடவுள் அவங்கக்கிட்ட அப்படியெல்லாம் சொன்னாரா? அவங்க மதத்தின் கடவுள்லாம் உண்மையில் எவனாவது தப்பு பண்ணான்னா உடனே எனக்கு ஆட்டை வெட்டணும் மாட்டை வெட்டணும்னு அந்த கடவுள்லாம் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. அப்போ இது யாரோட ஐடியா? யோசிச்சு பாருங்கள்.
நீ ஒரு தப்பு பண்ண அதுக்கு பரிகாரம் பண்ணணும், பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும், ஆட்டை வெட்டணும், மாட்டை வெட்டணும், காசை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒரு முறையை யார் உண்டு பண்ணியிருப்பா? அந்த மதத்தின் கடவுள்கள்லாம் உண்டு பண்ணியிருக்காது. ஏன்னா அந்த கடவுள்களுக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க. அந்த தெய்வங்களெல்லாம் பொய்யானவை, அப்படி தெய்வங்களே கிடையாதுன்னு கிறிஸ்தவங்க தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேற்று மத கலாச்சாரங்களில், இந்த யூத மதம் கிறிஸ்தவ மதம்லாம் தோன்றதுக்கு முன்னால் இருந்த கலாச்சாரங்களில் அவங்க கடவுள் பாவம் செஞ்சால் பலி செலுத்தணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது கடவுள் உண்டு பண்ண முறை இல்லை, மனுஷன் உண்டு பண்ணது. இப்போ நம்ம ஊரில் பூசாரிகள் மந்திரவாதிகள் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? பரிகாரம் பண்ணணும், அப்போ சரியாயிடும் அப்படின்வாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், ஆத்தா கோழி கேட்குது அப்படின்வாங்க. ஆத்தா உண்மையிலே கோழி கேட்டுச்சா? இல்லை. அப்புறம் எதுக்கு ஆத்தா கோழி கேட்டுச்சுன்னு அந்த பூசாரி சொல்கிறாரு? ஏன்னா அவருக்கு கோழி வேணும், அதுக்கு தான். இல்லை கோழி நாங்கள் தரமாட்டோம், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வரோம், பரிகாரம் பண்ணுங்கன்னா பூசாரிக்கு கோபம் வந்துடும். நீ ஆத்தாவை அவமானப்படுத்துகிற, ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிருவார் இல்லையா? இதே கதை தான் பைபிள்லேயும் இருக்குது. இதே கதை தான். ஆபேல் ஆட்டை கொண்டு வந்து வெட்டி பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறதும், காயின் கனிகளை கொண்டு வந்து படைச்ச போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கல, கர்த்தர் அதை வெறுத்தார் அப்படிங்கிறதும் அன்னைக்கு இருந்த பூசாரிகள் உருவாக்கி வச்ச கதை. எதுக்குன்னா அவங்களுக்கு ஆடு வேணும், இறைச்சி வேணும். நான்வெஜ் பிரியர்கள்ட்ட போய் வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால கர்த்தருக்கு அது பிடிக்கலைன்னு கதை விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவன் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான், இவன் விசுவாசம் இல்லாதனால் தாழ்மையான பலியை செலுத்தினான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இது உண்மை சம்பவம் இல்லை. அன்னைக்கு இருந்த பூசாரிகள் தங்களுடைய வயிற்று பழப்புக்காக உண்டாக்குன ஒரு கதை. அந்த கதையைத்தான் பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த பலி செலுத்துகிற முறை இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பொய். கர்த்தர் பாவம் செய்கிறவன்லாம் அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு, பரிகாரம் பண்ணுறதுக்கு பலி செலுத்த ஆட்டை விட்டு, மாட்டை விட்டு, கோழியை விட்டுன்னெலாம் சொல்லலை யார்ட்டையும். அந்த சிஸ்டமே ஒரு ஃபேக், மனிதன் உண்டு பண்ணது. சரியா? இப்போ ஏதோ அந்த முறையை ஒழிக்கிறதுக்காக கடவுள் இந்த உலகத்தில் புதிய ஒரு முறையை கொண்டு வந்தார்னு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது என்ன முறைன்னா, இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தன் செய்கிற பாவத்துக்காக ஆடு மாடுகளை பலி செலுத்துகிற முறை இனி வேண்டாம், மொத்தமாக ஒரே பலியாக ஒருத்தர் பலியாகட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை இந்த உலகத்துக்கு சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தி எல்லாருக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு இன்னொரு கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பலி செலுத்துகிற முறையே மனிதன் உண்டாக்குன ஒரு பொய்யான முறை. கடவுள் பலி செலுத்த சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பொய். அந்த பொய்யின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இன்னொரு பொய் கதை தான் இயேசு எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிலுவைக்கு போய் பலி ஆனார் அப்படிங்கிற இன்னொரு பொய் கதை. ஆக மொத்தத்தில் இந்த பைபிள் என்பதே மனிதனை ஏமாற்றுவதற்காக மனிதன் எழுதி வைத்த ஒரு பொய் சரித்திரம்.